சத்தியம் தோற்பதில்லை. Truth never fails. ஏய், நாங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்க எம்டி எவ்வளவு நல்லவர் தெரியுமா? யாருடா இதுல வேலையே இல்லைன்னு சொன்னது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இதுலயும் வீடியோ பார்க்கணும், கேப்சா டைப் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. உழைச்சு தான்டா சம்பாதிக்கிறோம். உருட்டு நீ உருட்டு. உள்ள வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். வெளியில இருந்தே கத்திக்கிட்டு இருக்காதீங்க. இப்படிதான் பல பேர் பல விதமா உருட்டிட்டு இருக்காங்க. உண்மையாவே மை V3 ஆட்ஸ்ல என்ன நடக்குது அத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாமே MLM அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அது ரொம்ப அழகா சதுரங்க வேட்டை படத்திலேயே அந்த காலத்திலே காமிச்சிருப்பாங்க. தேவைப்பட்டது அப்படின்னா திருப்பி கூட அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. அதுலயும் இதே மாதிரி ஒரு பிசினஸ் வந்து போயிட்டு இருக்கும். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி நடத்துறேன் அப்படின்னா எனக்கு கீழ ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிலரை வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிலரை வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. சோ இந்த நெட்வொர்க் வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜா வளர்ந்துட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் பல பேரை சேர்க்கும் போது கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு காலத்துல ஒரு பெரிய நெட்வொர்க்கா மாறிடும். சோ இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டிங்ல மேல இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியா பணம் சம்பாதிச்சிருவாங்க. ஆனா இந்த கடைசியில வந்து சேர்றான் பாத்தீங்களா, அவன் தாங்க ரொம்பவே பாவப்பட்டவன். சோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் இந்த மை V3 ஆட்ஸும். எனக்கு இது சரியா படல. இப்போ இந்த ஆப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விளம்பரம் பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கிறது புதுசா இல்ல இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா 2008-9 காலகட்டத்திலே இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்து உண்டு. இத PTC வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, paid to click. அதுலயுமே நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஓபன் பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஒரு சில விளம்பரங்கள் வரும். அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். அதுல ஒரு டைம் ஓடும். அந்த குறிப்பிட்ட டைம் ஓடுற வரைக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு விளம்பரத்தை நம்ம பார்க்கறதுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுலயுமே இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி தான் ஏர்ன் பண்ற மாதிரி இருந்தது. அதே மெத்தட் அப்போ வெப்சைட்ல இருந்தது, இப்போ ஆப்ல வருது. இவங்கள மாதிரியே இன்னும் நிறைய இதே மாதிரி ஆப்ல விளம்பரம் பார்க்குற பிசினஸும் நிறைய இருக்குது. பட் இவங்க கொஞ்சம் ஆடியன்ஸ் அதிகமா வச்சிருக்கிறதுனால இது பல பேரால பேசப்படுது. இப்போ இந்த மை V3 ஆட்ஸ் ஆப்குள்ள என்ன நடக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தவொடனே அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா அதுல அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ண முடியல. என்னடா அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஒரு ஆள் தான் நமக்கு ஐடி போட்டு தரணுமா. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் அந்த யூடியூப்ல போனோம் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் அவங்க சில டீடைல்ஸ்லாம் வாங்கி ஐடி போட்டு தராங்க. என்ன பறக்கானது? சரி, யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்களை பிடிச்சு அவங்களோட அக்கௌண்ட்டை வாங்கி அதையும் யூஸ் பண்ணி அதுல என்ன விளம்பரம்லாம் வருது அப்படின்னு பார்த்தா அதுல வெறும் யூடியூப் வீடியோ மட்டும்தான் வருது. அந்த யூடியூப் வீடியோவும் அவங்களோட வீடியோ மட்டும்தான் வருது. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விளம்பரம் மாதிரி சில பேனர்ஸ் வந்து போடுறாங்க. அதுல இயற்கை சம்பந்தமான சில பொருட்கள், மருத்துவ சம்பந்தமான பொருட்கள் விற்கிறதா அதுல அந்த பேனர்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் அந்த வீடியோல என்ன வருது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒருத்தர் பேசுறாரு. பேசுறது யாருன்னு பார்த்தா ஆல்ரெடி அதுல பணம் கட்டி சேர்ந்திருக்கிற ஒருத்தங்க தான் பேசுறாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் பணம் கட்டி சேர்ந்தவங்க தான் அதுல பேசுறாங்க. அந்த வீடியோ தான் அதுல ஷோ பண்ணுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சில क्वेश्चंस எல்லாம் கேக்குது. அதெல்லாம் நம்ம ஓகே கொடுத்து முடிச்ச உடனே நம்ம அக்கவுண்ட்ல வந்து பணம் ஏறிடுது. இது ஒரு ஃப்ரீ யூசரா இருக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபாய் ஏறுது. இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணும்போது உள்ள வாங்க, வந்து ஃப்ரீயா பாருங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா பணம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் உள்ள வந்து நம்ம ஜாயின் பண்றதுல டெய்லி 5 ரூபாய் வருது. அது ஒரு வாரம் பார்த்த உடனே நம்ம அக்கவுண்ட்ல வந்து பணம் ஏறின மாதிரி அந்த ஆப்ல ஷோ பண்ணுது. அதை பார்த்து விரும்பி அதுக்கப்புறமா அடுத்தடுத்த லெவல் வந்து நிறைய பேர் பணம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க ஃப்ரீ யூசரா இருந்தீங்க அப்படின்னா பேசிக் மெம்பர், அதுக்கப்புறம் சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர், கிரவுன் மெம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. இதுல அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரவுன் மெம்பர் வந்து 1,21,000 சம்திங் வந்து பே பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்க பே பண்ணும்போதும் அந்த பணத்துக்கு ஈக்குவலான அதை விட அதிகமான மதிப்புக்கு அவங்க ஒரு பொருள் தர்றதா சொல்றாங்க. அது கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய இடங்கள்ல வந்து கடை வச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்க யாராவது கடை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இதுல சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கடையிலேயே விற்க வச்சிடறாங்க. கோவில்பட்டியில கூட அதுக்கு கடைகள் இருக்கு. நம்ம பணம் கட்டணும் அப்படின்னா அவங்க கிட்ட போய் கட்டணும் அப்படின்னாங்க. பெரிய அமௌண்ட் அப்படின்னா டைரக்டா அக்கவுண்ட்ல போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதிகபட்சமா இப்போ 1,21,000 ஒருத்தர் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி, அதாவது யாரையுமே சேர்த்து விடல அப்படின்னா டெய்லி 440 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 440 ரூபாயா நீங்க ஏர்ன் பண்ணா கூட நீங்க கட்டின பணத்தை எடுக்கிறதுக்கே 7.5 மாசம் ஆகும். நீங்க பணத்தை கட்டி 1 மாசம் 2 மாசம் பேமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான், முதல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே அவங்களோட பொண்டாட்டி, அவங்க அப்பா, அவங்க அம்மா இல்ல பையன் 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா போடுறாங்க. அவங்களே நிறைய ஐடி போட்டு அதுல ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கீழே வந்து சேர்த்து விட்டு பணத்தை கட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆசை இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய பேர் தெரிஞ்சவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி முதல்ல ஃப்ரீயா வாங்க, அப்புறம் அடுத்தடுத்த மெம்பர் வந்து அப்கிரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களையும் சேர்த்து விட்டு பணம் கட்ட வச்சிடறாங்க. இந்த மாதிரி கட்டின பணத்தை தான் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இந்த பிசினஸ் வந்து எப்படி நடக்குது, அவங்களுக்கு ஏதாவது பிசினஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட வாங்குற பணம் மட்டும் தான் அவங்களுக்கு
உங்களுக்கு அதை வச்சு எந்த ஒரு பிசினஸ்மே பண்ணல. ஏன்னா உங்களுக்கு காமிக்கிற யூடியூப் வீடியோவும் மானிட்டைஸ் பண்ணாத ஒரு வீடியோ தான். ஏன்னா அதுல எந்த ஒரு விளம்பரமே வரல. நான் நிறைய வீடியோஸ் வந்து உட்காந்து பார்த்தேன் மணிக்கணக்கா, அதுல விளம்பரமே வரல. அந்த வீடியோவுமே இந்த மாதிரி பணம் கட்டின யூசர் எடுத்து அனுப்பக்கூடிய வீடியோ தான் அப்லோட் பண்ணி அதான் ஷோ பண்றாங்க. கீழே ஒரு பேனர் மாதிரி போடுறாங்க, அதுவுமே அவங்களோட பேனர் மட்டும் தான், வெளியில இருந்து எந்த ஒரு விளம்பரமுமே வாங்கல. இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? கட்டின பணத்துக்கு ஈக்குவலா ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பெருசா ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் கிடையாது. அப்படியே ஒர்த்தான ப்ராடக்டா இருந்தாலும் அந்த மணில இருந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். அது போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் அவங்க கையில இருக்கும். அதை மட்டுமே வச்சு உங்ககிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. உங்களுக்கு கீழே சேர்த்து விடுறவங்க பணத்தையும் எடுத்து கொடுத்தாதான் நீங்க போட்ட பணத்தை விட எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். இத சொல்லியே என்ன ஏமாத்துறான். சோ இதுல நீங்க போட்ட பணத்தை விட எக்ஸ்ட்ரா லாபம் சம்பாதிக்கும் போது அது அந்த கம்பெனியோட பிசினஸ் பண்ணி வந்த லாபம் கிடையாது. உங்களுக்கு கீழே உங்களாலேயோ இல்ல வேறொருத்தராலேயோ சேர்த்து விடப்பட்டவங்க அவங்களுடைய பணத்தை தான் நீங்க லாபமா வாங்குறீங்க. சோ இங்க பிசினஸ் அப்படின்னு எதுவுமே நடக்கல, வெறும் MLM மார்க்கெட்டிங் அப்படின்னு மட்டும் தான் நடக்குது. சோ இதுல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப முன்னாடியே சேர்ந்தவங்க அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து நெட்வொர்க் மாதிரி சேர்த்து விட்டு அவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணிடுவாங்க. சோ ஒவ்வொரு லெவல்ல வரும்போதும் அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இதுல அந்த கடைசி லெவல்ல சேர்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, லட்சக்கணக்கான பேர், அவங்களோட பணம் எல்லாம் என்னைக்கு கம்பெனியை க்ளோஸ் பண்றாங்களோ அவங்க ஏமாந்துருவாங்க, போட்ட பணத்தையும் எடுக்க முடியாம போயிடும். இது ஏன் நடக்கும் அப்படின்னு சொல்றேன்னா இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிசினஸ்லயுமே நடந்திருக்கு. இப்போ இந்த ஆப் மாதிரி இந்த கம்பெனி பத்தியும் சில டீடைல்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து 2021ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிருக்காங்க. கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது இந்தியால ரொம்பவே ஈஸி, யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதனால ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி அப்படிங்கறத மட்டும் நம்பி யாரும் பணத்தை போட வேணாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு வெப்சைட்டுமே 2021ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை வந்து போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கூட இந்த கம்பெனியோட ஓனர்ஸா இருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா அவங்கள யாராவது பின்னாடி இருந்து இயக்கி அவங்களும் உங்களை மாதிரி இந்த கம்பெனில ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி விளம்பரம் பார்த்து பணம் எடுத்துட்டு இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். இந்தாங்க ஐடியா. இந்த மாதிரி இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுல ஒருத்தர் மட்டும் தான் அந்த வீடியோல வந்து பேசிட்டு இருந்தாரு. அதை தவிர்த்து நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நான் தேடி பார்த்தேன், அவங்களோட எக்ஸாக்டான போட்டோஸ் அந்த டீடைல்ஸ் கூட கிடைக்கல. அவங்களுடைய ப்ரொஃபைல்ல வச்சிருக்கிற அந்த போட்டோ கூட ஒரு ஃபேக் போட்டோ மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுபோக இந்த கம்பெனிக்கு சில அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினதாகவும் சில நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் எல்லாம் வந்ததாகவும் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போதும் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இல்ல. அடுத்து இந்த கம்பெனியோட MDன்னு சொல்றாங்க இல்லையா, அவர் சொன்னதை வச்சுதான் சொல்றேன். இந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி வரைக்கும் 65 லட்சம் பேர் யூஸ் பண்றதா சொன்னாங்க. 65 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கலாம். ஏன்னா 65 லட்சம் பேர் ஆக்டிவ் யூசரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 50% எடுத்துக்கிடும். ஒரு 30 லட்சம் பேர் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா கூட அந்த 30 லட்சம் பேர் 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டுமே 30,000 கோடி கிட்ட வரும். இந்தியால 10,000 கோடிக்கு மேல பிசினஸ் இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் கம்பெனிஸ் இருக்கு. சோ அப்படின்னா இதுல எவ்வளவு பணம் புழங்குது அப்படின்னு பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு நாளைக்கு ஃப்ரீ யூசரா அந்த 65 லட்சம் பேருக்கும் டெய்லி 5 ரூபாய் அப்படின்னு பே பண்ணா கூட கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு பே பண்ணணும். இல்ல பெய்டு யூசரான ஒரு 30 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு 450 ரூபாய் அப்படின்னு பே பண்றாங்கன்னா கூட அப்ராக்சிமேட்டா 135 கோடி ஒரு நாளைக்கு பே பண்ணணும். இவ்வளவு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராப்பரான கஸ்டமர் கேர் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்துல அந்த டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் வந்த கார் கூட செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின ஒரு கார் தான். இதெல்லாம் போக இந்த ஆப்ல சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்லயே 10% வந்து டூருக்கு அப்படின்னு பிடிச்சிடுறாங்க. எவ்வளவு பேர் டூர் கூட்டு போறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை கூட்டு போயிருந்தா கூட ரொம்ப ஏர்லியரா ஜாயின் பண்ணவங்கள கூட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க வித்ட்ரா பண்ணும்போதும் ஒரு 10% சார்ஜஸ் பிடிச்சிருவாங்களாம். இது போக நீங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட் போடணும் அப்படின்னா 10 ரூபாய் சார்ஜஸ் போயிடுது. பேங்க் அக்கவுண்ட் தப்பா என்டர் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 300 ரூபாய் பே பண்ணணும். போன் நம்பரை தப்பா கொடுத்துட்டீங்க இல்ல போன் நம்பரை மாத்தணும் அப்படின்னா கூட அதுக்கு 300 ரூபாய் பே பண்ணணும். இந்தியால எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஆப்லயுமே இவ்வளவு சார்ஜஸ் கிடையாதுங்க. பேங்க்ல கூட கிடையாதுங்க. இன்னும் என்னென்ன சார்ஜஸ் இருக்கோ இதெல்லாம் எனக்கு கிடைச்ச டீடைல்ஸ் மட்டும் தான். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிசினஸ் லாங் டைமா ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்பவே டவுட் தான். அதனால எதுக்கும் உஷாரா இருங்க. இல்ல அப்படின்னா நியோமேக்ஸ், ஆருத்ரா, IFS வரிசையில கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனியும் சேர வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருங்க.